ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக இந்த இயரோட கடைசி வீடியோ இந்த வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி 1. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து இந்த இயரோட எண்டோட வீடியோ மாதிரி போட்டுடலான்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக எப்போயுமே 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டேன். ஸோ மார்கழி 1 ஃபஸ்ட் டே, இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்கழி. சரி, ஓகே, இன்றைக்கி எந்திரிச்சு கலராக கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சாச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா மார்கழி 1னா எங்கள் ஊரில் பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு போய் மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுவோம். ஸோ அது வந்து எங்கள் ஊரில் வழக்கமாக வச்சுருப்போம். நான் எப்பயுமே அந்த மார்கழி 1 மட்டும்தான் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றி சாமியை கும்பிட்டுட்டு வருவேன். பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே 30 நாளுமே கடைபிடிப்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. சரி, ஓகே, இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டேவாச்சு போய் கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா ஸ்ரீ வந்து வெளியே இருந்துச்சு. வரவுமே ஒரே ஜாலியாகிட்டாங்க. அவங்கள வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு கோலம் போட்டுட்டு அவசரத்துக்கு எந்த கோலம் போடுறதுனே தெரில. ஆக்சுவலாக முன்னாடியே நான் கோலம்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் ரெகுலராக போடுற கோலத்தில் ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு கோலமும் அந்த அளவுக்கும் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருந்தேன். இனிமேல் கோலம் போட கற்றுக்கணும்னு இருக்கேன். அவ்வளோ பெரிய வாசலில் இந்த கோலம் தான் நான் போட்டேன், குட்டி கோலமாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து விளக்கு பற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடம்லாம் இருக்குது. ஸோ துளசி மாடம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அழகாக பூ வச்சு கோலம் போட்டு சூடம்பத்தி ஏற்றினது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் உண்மையாலுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. ஸோ மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எப்போயுமே குடத்துல தான் எடுத்துகிட்டு போவோம். என்கிட்ட அவ்வளோ பெரிய குடம்லாம் இல்லை. ஒரு குட்டி குடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குடம் மாதிரி குடம் இல்லை, அந்த குடம் மாதிரி இருக்கிற செம்பு என்கிட்ட இருந்துச்சு. அந்த செம்பில் மஞ்சள் தண்ணி கலக்கிட்டு ஸோ நானும் கார்த்தியும் சூடப்பத்தி எல்லாமே எடுத்துகிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டோம். பட் ஆனால் கோயிலுக்கு போய் பார்த்தா பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிள்ளையார் மேலே ஊற்ற முடியாதுன்றன பிள்ளையார் மேலே லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி அப்படியே ஊற்ற சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி போய் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ மார்கழி மாதம் ஆனாவே எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் சுண்டல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த கோயில்லையும் கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்தாவே தினம் காலையில் எங்கள் வீட்டில் வெரைட்டியாக பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுங்க வந்து அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுப்பாங்க போல. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கடைவீதிக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ ஷூட்டிங் ஏரியா வந்து மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி அதையும் பார்த்துட்டு வடை போடலான்னு எண்ணெய் வாங்க போயிருந்தேன். ஸோ அதுக்கு தான். ஸோ போய் பார்த்துருந்தா கேரவன் நிறையா இருந்துச்சு. ஷூட்டிங்க்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் கேரவன் தான் ஆக்டர் விஜய் சேதுபதி ஸ்டே பண்ணுற கேரவன் நினைக்கிறேன். அது ஒன்று நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி கேரவன் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஷூட்டிங் ஆளுகளுக்கு எல்லாருக்குமே கேரவன்லேயே வச்சு சமையல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த மாதிரி ஷூட்டிங் ஏரியாலாம் நான் பார்த்ததில்ல. இந்த ஊர்லேயே வந்து நிறைய டைம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த வீடியோ நான் போடலை. ஸோ இந்த டைம் வந்து செட்டப் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இதோட ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபினா சாம்பார், உளுந்த வடை, சாப்பாடு, ஒரு பொரியல். ஸோ இதுதான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் உளுந்து எவ்வளோ ஊறிச்சு, ரொம்ப கெட்டியாக தான் வந்துருந்துச்சு. உளுந்த வடைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பட் ஆனால் அந்த உளுந்த வடையில் ஓட்டை தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரி, ஓட்டை இருந்தால் தான் உளுந்த வடையா, உளுந்தில் செஞ்சாவே அது உளுந்த வடை தானே. அதனால் வந்து உளுந்த வடையை போட்டு எடுத்துட்டேன். டேஸ்ட்டு சொல்லப்போனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ரொம்பலாம் நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஸோ சுட சுட எல்லாமே எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் டியூஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.